வணக்கம், இது நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட இந்தியாவினுடைய மக்களவைத் தேர்தல் 2024 நிறைவு பெற்றிருக்கிறது. குறிப்பாக 18வது நாடாளுமன்ற அவைக்கான இந்த தேர்தல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமா ஆரம்பத்திலிருந்து பார்க்கப்பட்டுச்சு. தொடர்ச்சியாக பிரதமர் மோடி 10 ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கிறார், தனிப்பெரும்பான்மையோட ஆட்சியில் இருக்காரு. அவர் இந்த ஆட்சியிலிருந்து அகற்றப்படுவாரா அகற்றப்பட மாட்டாரா அப்படிங்கிற அந்த விவாதத்தோடு தான் இந்த மக்களவைத் தேர்தல் களம் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக நடைபெற்றிருந்தது. இப்போ தேர்தல் முடிவு வெளியே இருக்கு. பாஜக தன்னுடைய கடந்த காலத்தில் 2 முறை பெற்றிருந்த அந்த பெரும்பான்மை இழந்து 240 அப்படிங்கிற அந்த எண்ணுக்குள்ள சுருங்கி இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த செய்தியாக மாறி இருக்கு. அதை ஒட்டி தான் இனி இந்தியாவுடைய அடுத்த கட்ட அரசியல் எப்படி நகரப்போகுது அப்படிங்கிற விஷயம் அங்கிருந்தா ஆரம்பிக்குது அப்படிங்கிறத நம்ம கவனிச்சுட்டு இருக்கோம். இப்போ இதுவரையும் நடந்துட்டு இருக்கிறத நம்ம அரசியலை கவனிச்சுட்டு இருப்போம். நேற்றிலிருந்து யார் அடுத்த பிரதமர் அப்படிங்கிற ஒரு விவாதம் பெரிய அளவில் முன்வைக்கப்படுது. இந்தியா கூட்டணிக்கு 272 கிடைக்கல, 232 அப்படிங்கிறதா கிடைச்சிருக்கு. அந்த பக்கம் பாஜகவுக்கு 240 கிடைச்சிருக்கு. பட் என்டிஏவுக்கு 292 அப்படின்ற அந்த மெஜாரிட்டி மார்க் 272 கிராஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம கவனிக்கிறோம். இப்போ இந்திய கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக பலரும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கான வாய்ப்புகளையும் எதிர்க்கட்சிகள் சில முயற்சிகளை மேற்கொண்டு இருக்காங்க. இன்னைக்கு டெல்லியில் ஒரு முக்கியமான கூட்டம் நடக்க இருக்கு. இந்திய கூட்டணியுடைய கூட்டம் எலெக்ஷன் முடிவுக்கு பிறகு கூட இருக்கு அப்படிங்கிறத கவனிக்கிறோம். இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக தமிழ்நாட்டை சேர்ந்த நமது முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் டெல்லியை நோக்கி தன்னோட பயணத்தை மேற்கொண்டிருக்காரு அப்படிங்கிறத கவனிக்கிறோம். பல எதிர்க்கட்சி தலைவர்கள்லாம் ஒன்று கூட இருக்கிறாங்க. அதே போல் இந்த பக்கம் பாஜக சார்பாகவும் என்டிஏ சார்பாகவும் அவங்களும் சில அந்த கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள் எல்லாரும் ஒன்று கூடி அடுத்த கட்ட அரசியல் பற்றி டிஸ்கஸ் பண்ண இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கவனிச்சுட்டு இருக்கோம். இப்போ என்னன்னா, இந்திய கூட்டணி இருக்க அடுத்த ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது என்னன்னா, அங்கே என்டிஏல இருக்கக்கூடிய நிதிஷ்குமாரையும் நம்ம தெலுங்கு தேச பார்ட்டியினுடைய தலைவராக இருக்கிற சந்திரபாபு நாயுடு இருவரையும் தங்களை அணைச்சிக்கலாம். ஏன்னா அவங்க கிட்ட 2 பேர்ட்டையும் சேர்த்து இப்போ 28 சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கவனிக்கிறோம். அவங்க 2 பேரும் நம்ம கூப்பிட்டுக்கலாம். நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு இவங்க கூட என்டிஏல இருக்கக்கூடிய அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர் யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிராவில் நம்ம உத்தவ் தாக்கரே கட்சியை 2ஆக உடைச்சு ஷிண்டே தலைமையிலான இன்னொரு ஒரு உத்தவ் தாக்கரே பிரிச்சாங்க. அந்த தரப்பை கிட்டத்தட்ட 5லேருந்து ஒரு 6 எம்பிக்களை கையில் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத கவனிக்கிறோம். இப்போ அவங்கள இந்திய கூட்டணி அவங்களையும் சேர்த்து கொண்டு வரலாம் அப்படிங்கிற சில முயற்சிகளை மேற்கொள்கிறாங்க. அதில் ஒரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் என்னன்னா, அந்த ஷிண்டே தலைமையிலான உத்தவ் தாக்கரேல ஒரு எம்பி ஒருத்தர் ஜெயிச்சிருக்காரு. அவர் ஜெயிச்ச வாக்கு வித்தியாசம் எவ்வளோ அப்படின்னா வெறும் 48 வாக்குலாம் ஜெயிச்சிருக்காரு. அது எங்கன்னா மும்பையில் நார்த் வெஸ்ட் மும்பை நினைக்கிறேன். அங்கே வெறும் 48 வாக்கு தான். கிட்டத்தட்ட எம்பி எலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா வெற்றி வித்தியாசங்கிறது கிட்டத்தட்ட, அதாவது ஃபர்ஸ்ட் வந்திருக்கும் 2வது வந்திருக்குமான அந்த இடைப்பட்ட வித்தியாசங்கிறது 1 லட்சமோ அல்லது 50,000மோ, குறைஞ்சபட்சம் 50,000 அந்த மாதிரிலாம் இருக்கிறது கவனிக்கிறோம். ஆனால் வெறும் 48 அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸாக இருக்குது அப்படிங்கிறத கவனிக்கிறோம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு இந்த எலெக்ஷனில். ஓகே, இப்போ இந்த ஃபேக்டர்லாம் சேர்ந்து இப்போ இந்திய கூட்டணிக்கு ஒரு ஆதரவு கொடுத்து இவங்க ஒரு ஆட்சி அமைக்கலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியை இந்திய கூட்டணி தற்போது வரைக்கும் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதா நம்புறாங்க. அதை நோக்கியும் ஒரு அரசியலை முன்னெடுக்கிறாங்க அப்படிங்கிறத கவனிக்கிறோம். ஒன்று. இப்போ இந்த பக்கத்தில் வந்தீங்கன்னா என்டிஏல என்ன நடக்க போகுது அப்படின்னா, பிரதமர் நரேந்திர மோடி நேற்றைக்கு எலெக்ஷன் ரிசல்ட் வெளியே வந்ததுக்கு பிறகு ரொம்ப தாமதமாக தன்னுடைய கட்சி நிர்வாகிகளை தொண்டர்களாக அவர் சந்திச்சிருக்காரு. ஒரு கூட்டத்தில் அவர் பேசியிருக்காரு. அவர் பேச்சு ரொம்ப கவனிக்கணும். அவர் பேச்சில் அந்த தளதளப்பு, ஒரு தளர்வு தெரிஞ்சது. நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. அவரோட வாய்ஸில் ஒரு சோகத்தன்மை, அவர் முகத்தில் ஒரு சோகத்தன்மை, ஒரு இறுக்கம் இருந்தது அவர்கிட்ட. ஏன்னா அந்த 272 அப்படின்ற அந்த ஒரு மெஜாரிட்டி நம்ம இழந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு அவர் அந்த ஒரு சோகம் அவரை வாட்டி வதச்சிருக்கு அப்படிங்கிறத கவனிக்கிறோம். அவர் பேசும்பொழுது பாரத் மாதா கி ஜெயின்னு சொல்லிட்டு அடுத்து ஜெய் ஸ்ரீராம் சொல்லுவாங்க. இப்போ ஜெய் ஸ்ரீராம் சொல்லாமல் புதுசாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜெய் ஜெகநாத்னு சொல்லியிருக்காங்க. ஜெகநாத்ங்கிறது நம்ம பூரி ஜெகநாதர் கோயிலை குறிக்கக்கூடியது. பூரி ஜெகநாதர் கோயிலுங்கிறது ஒடிசாவில் இருக்குது. ஒடிசாவில் இந்த முறை பாஜக ஸ்டேட்லேயும் ஆட்சியை கைப்பற்றிருக்காங்க, சென்ட்ரலையும் ஆட்சியை கைப்பற்றிருக்காங்க அப்படிங்கிறத கவனிக்கிறோம். ஒடிசாவில் 21 நாடாளுமன்ற தொகுதி, 21ல் 19 பாஜக கைப்பற்றிட்டாங்க. 1 நவீன் பட்நாயக் பெற்றிருக்கிறார், இன்னொன்று காங்கிரஸ் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறத கவனிக்கிறோம். அங்கே இருக்க அசம்பிளியில் கிட்டத்தட்ட 70 இடங்களை பாஜக கைப்பற்றிடுச்சு. 24 ஆண்டுகளுக்கு மேலே ஆட்சியில் இருந்த நவீன் பட்நாயக்கோட ஆட்சிக்கு பாஜக அந்த இடத்துல ஒரு முடிவுரை எழுதியிருக்கு அப்படிங்கிறத கவனிக்கிறோம். இதன் காரணமாக பாஜக, அதாவது மோடி என்ன வார்த்தையை பயன்படுத்தினா ஜெய் ஜெகநாத் அப்படின்ற இதை பின்பற்றாரு. ஆனால் ஜெய் ஜெகநாத் அவர் சொன்னாலும் கீழே இருக்க தொண்டர்கள் ஜெய் ஸ்ரீராம்னு கத்துறாங்க. அவர் கத்துறவரை பார்த்து அவங்க கவனிக்கிறாரு. நம்ம இனிமேல் ஜெய் ஸ்ரீராம் சொல்ல வேண்டாம், நம்ம ஜெகநாத்துக்கு மாறிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா உத்தரப்பிரதேச ராமர் கோவில் கட்டின அந்த அயோத்தி இருக்கக்கூடிய பைசாபாத் தொகுதியில் பாஜக தோல்வியை சந்திச்சிருக்கு. ஒட்டுமொத்த என்டையர் 80 தொகுதி கொண்ட உத்தரப்பிரதேசத்தில் கிட்டத்தட்ட பாதிக்கும் மேற்பட்ட இடங்களில் இந்திய கூட்டணி கிட்ட பாஜக இழந்திருக்கு. கிட்டத்தட்ட டபுள் என்ஜின் சர்க்கார்
ரெண்டு ஃபேஸ் இருக்குது. அங்கே மோடி ஃபேஸு, யோகி ஆதித்யநாத் ஃபேஸு, புல்டோசர் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்துக்கே ஒரு புல்டோசர் பாலிடிக்ஸில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு விசித்திரமான ஒரு வித்தியாசமான அரசியலாம் அந்த காலத்தில் இருந்ததை பார்த்தோம். அதெல்லாம் பாஜகவுக்கு இந்த முறை எதிராக திரும்பிடுச்சு. அவரால் அந்த மோடியால் வந்து இனிமேல் ஜெய் ஸ்ரீராம்ன்ற அந்த வார்த்தையை உச்சரிக்கல அப்படிங்கிறத அவர் கவனிக்கலாம். ஜெய் ஜெகநாத்ங்கிறது போகிறாரு. இதன் மூலமாக நம்ம என்ன கவனிக்கிறோம் அப்படின்னா, அப்போ கடவுள் வேஷம் ராமர் அப்படின்ற ஒரு பக்தியை கூட அவர் ஒரு வேஷமாக தான் போட்டிருக்காரு. வெற்றிக்கான வேஷம் தான், அது கை கொடுக்கல அப்படின்னும் அந்த வார்த்தையை கூட உச்சரிக்க மாட்டாங்கிறாரு அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கவனிக்க வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் ராமர் பக்தர்கள் மோடியை பார்த்து இவர் உண்மையிலே ராமர் பக்தரா அப்படிங்கிறத ஒரு கேள்வி எழுப்ப வேண்டிய சூழல் உருவாயிருக்கு அப்படிங்கிறத இங்கே நம்ம சொல்லிக்கிறோம். அடுத்ததாக இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ இந்தியாவில் பிஜேபி மெஜாரிட்டி இழந்துருச்சு, 272 இழந்துருச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். பட் என்டிஏக்கு அந்த தனி மெஜாரிட்டி இருக்குது அப்படிங்கிறத கவனிக்கிறோம். அப்படி இப்போ இந்த இடத்துக்கு என்டிஏ வந்ததுக்காக இனி யார் பிஎம் அப்படின்ற முடிவெடுக்கக்கூடியது பாஜகன்ற தனிப்பட்ட கட்சிக்கு அந்த அதிகாரம் கிடையாது. ஏன்னா இப்போ அந்த அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னா, கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய மற்றவங்கலாம் சொன்னால் யார் எங்களுடைய பிரதமர் அப்படிங்கிறது அவங்க தான் அறிவிக்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு அது நகர்ந்திருக்கு. அப்படின்ற பட்சத்தில் நிதிஷ்குமாரோ அல்லது சந்திரபாபு நாயுடோ எந்தவித நிபந்தனைகளும் இல்லாமல் மோடிக்கு அந்த அந்த அதிகாரத்தை, அந்த அந்தஸ்தை கொடுப்பாங்களா அப்படிங்கிறத ஒரு கேள்வி இங்கே உருவாயிருக்கு. ஏன்னா அந்த கேள்வி உருவானதுக்கான பாசிபிலிட்டிஸ் நேற்று தான் அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி அந்த செய்தி உறுதியாயிருக்கு. காரணம் என்னென்னா, ரெண்டு பேரும் ரெண்டு டிமாண்ட் வச்சுருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிதிஷ்குமார் ஒரு டிமாண்ட் வச்சிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, மக்களவையில் அதாவது லோக்சபாவில் நாடாளுமன்றத்துக்குள்ளே எங்களுக்கான சபாநாயகர் அந்தஸ்து எங்களுக்கு கொடுக்கணும், அதை நாங்கள் தான் கைப்பற்றோம், அது எங்களுக்கு தான் வேணும் அப்படின்ற கேட்குறாங்க. கூடுதல் நிதிஷ்குமார் இன்னொரு விஷயத்தை கேட்குறாரு, பீகாருக்கு சிறப்பு நிதி ஒதுக்கணும், பீகாரோட வளர்ச்சிக்காக சிறப்பு நிதி ஒதுக்கணும், இந்த டிமாண்டெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் உங்களோட வந்து இணைஞ்சிக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த நிதிஷ்குமார் பீகார்லேருந்து அவர் தெரியப்படுத்தியிருக்கிறாரு. இந்த பக்கத்தில் இருந்து நம்ம சந்திரபாபு நாயுடு என்ன சொல்கிறாருன்னா, ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து வேணுங்கிறது கிட்டத்தட்ட தெலுங்கானா பிரிக்கப்பட்ட காலகட்டத்திலேருந்து கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த ஒரு டாக் வந்து ஆந்திராவில் இருக்குது. அந்த விஷயத்தை ஒட்டி தான் கடந்த காலத்தில் ஜெகன்மோகன் ஆட்சி அங்கே கைப்பற்றினார் அப்படிங்கிறதெல்லாம் கவனித்தோம். ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து வேணும்னு ஒரு பெரிய நடைபயணம், அதன் காரணமாக மக்கள் அவர் கொடுத்த ஒரு வெற்றி, அவர் வந்து சட்டமன்றத்தில் ஆட்சி அரியணையில் ஏறினார் அப்படிங்கிறத கவனிக்கிறோம். இப்போ அதை சாத்தியமாகிறதுக்கு சந்திரபாபு நாயுடுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த அந்தஸ்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நான் வந்து உங்களோட இணைஞ்சிக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தை குறிப்பிட்றாங்க. ஆனால் இதெல்லாம் தாண்டி இன்னும் அமைச்சரவையில் எந்தெந்த இலாக்கா உங்களுக்கு, எந்த இலாக்கா எங்களுக்குங்கிற அந்த டாபிக் வரல. இதெல்லாம் ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு கட்ட நிபந்தனை தான் இருக்குது. இன்னும் அடுத்த கட்ட நிபந்தனைலாம் என்னவா இருக்குது அப்படிங்கிறதான் தெரியல. இந்த இடத்துல என்டிஏல இருக்கக்கூடிய நிதிஷ்குமாருக்கு ஏன் சபாநாயகர் அந்த பதவி ஒரு டார்கெட்டாக இருக்குது அப்படிங்கிறத கவனிக்கணும். அவர் மாநிலத்துக்கு சிறப்பு நிதி கேட்குறாங்கன்னா அது புரிஞ்சிக்க முடியுது. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடும் தங்களுடைய மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்து கேட்குறாங்கன்னா அது ஓகே, மாநிலத்தினுடைய நலன் சார்ந்த விஷயம் அப்படின்னு புரிஞ்சிக்க முடியுது. பட் இங்கே சபாநாயகர் பதவியை கேட்டு நிதிஷ்குமார் ஏன் நகராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் பிஎம் ஃபேஸ் வந்து ஆல் ஓவர் இந்தியா லெவலில் இருந்தாலும் நாடாளுமன்றத்துக்குள்ள சட்டங்களை ஏற்றும் போது சபாநாயகரோட ஃபேஸாக ரொம்ப முக்கியமானது. அவருடைய அனுமதி பெற்று தான் அங்கே எல்லாராலையும் பேச முடியும். அவர் இல்லாட்டி அந்த சபையில் வந்து, அதாவது சபைக்குள்ளே வந்துட்டு அங்கே சபாநாயகர் தான் ஹைலைட், அதுக்கப்புறம் தான் வந்து அங்கே பிஎம் சபைக்குள்ளே வரும்பொழுது. அப்போ ஆல் ஓவர் இந்தியா லெவலில் ஆட்சி செய்யக்கூடிய அளவுக்கான பிஎம் ஃபேஸை மோடி கிட்ட இருந்து வாங்க முடியுமாங்கிறது தெரியாத இடத்துக்கு கூட நகர்ந்துருக்கலாம். ஏன்னா துணை பிரதமர் அப்படிங்கிறத கேட்கலாம், டைரெக்டாக பிஎம் ஃபேஸ் கேட்க முடியுமாங்கிறது தெரியல. அப்படின்ற பட்சத்தில் அப்போ நாடாளுமன்றத்துக்குள்ள ஒரு பிஎம்மாக இருக்கலாமே அப்படின்ற இடத்துக்கு அவங்க நகராங்க. பாஜக பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ரொம்ப கிளியராக அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஏன்னா கடந்த 10 ஆண்டுகளில் பாஜக என்ன பண்ணாங்கன்னா, துணைத் தலைவர், நாடாளுமன்றத்துக்கான தலைவர் வந்து இப்போ கடந்த 5 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா ஓம் பிர்லா இருந்தார், பார்த்தோம். நாடாளுமன்றத்துடைய சபாநாயகராக அவர் இருந்தார். ஆனால் துணை சபாநாயகர்ன்ற போஸ்ட் வேக்கண்டாகவே வச்சுருந்தாங்க பாஜக. ஏன்னா அப்படி ஒரு போஸ்ட் யாருக்கும் கொடுத்துடக்கூடாது. நாடாளுமன்றத்துக்குள்ளே நம்மளை கேள்வி கேட்கக்கூடிய, நம்ம பேசினா நமக்கான பேச்சுக்கான அனுமதி நம்ம ஒருத்தர் கேட்டு தான் அனுமதி வாங்கி தான் நம்ம பேசணும். அப்படி ஒரு இடத்தை நம்ம நகர்த்தக்கூடாது அப்படின்ற அளவில் நாடாளுமன்றத்துக்குள்ளே தங்களுடைய அதிகாரம் எந்த அளவுக்கும் குறைஞ்சு போயிடாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப கவனமாக இருந்தது பாஜக. கிளவராக அந்த இடத்துல ரொம்ப ஹேண்டில் பண்ணாங்க பார்த்தோம். இப்போ அந்த இடத்துல தான் நம்ம நிதிஷ்குமார் வந்து சபாநாயகர் போஸ்ட் வேணும்னு அவர் கேட்குறாரு. சபாநாயகர் போஸ்ட்டுங்கிறது நாடாளுமன்றத்தில் அது மிகப்பெரிய வெயிட்டு. அங்கே பிஎம்ஏ வந்து சபாநாயகர் கேட்டு தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல நம்ம வந்து அப்பர் ஹேண்ட் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நிதிஷ் ஒரு கணக்கை போடுறாரு. அது அந்த இடத்துல பாஜக வந்து என்ன பண்ண போகுது அப்படிங்கிறது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. இந்த அளவுக்கு அடிப்பட்ட பாஜக இந்த மாதிரி விஷயத்தை இனி இறங்கி போனால் மட்டும்தான் அவங்களால இன்னும் 5 வருஷத்தை ஆட்சி கண்டினியூ பண்ண முடியும். அப்போ இதுலேருந்து என்ன ஒரு விஷயம் சொல்லப்படுது அப்படின்னா, என்டிஏல நேற்றுக்கு, அதாவது பாஜகவில் நேற்றுக்கு நடந்த ஒரு கூட்டத்தில் என்ன விஷயம் பேசுகிறாங்க அப்படின்னா, மோடி இதனால் வரையும் 282 1.0, அதாவது 2014 பிறகு 2019 303 அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய தனிப்பட்ட மெஜாரிட்டி மார்க் வச்சிருந்தாரு. அப்போ அந்த 2 முறை, கடந்த 2014 2019 அந்த 2 முறையும் அவர் பெற்றிருந்த அந்த பெரும்பான்மை இந்த முறை இல்லாமல் கூட்டணி தயவில் உண்மையான என்டிஏ தலைமையிலான ஆட்சி இப்போ அமையக்கூடிய சூழல் இருக்குது. அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு கூட்டணி ஆட்சியை நடத்துவதற்கான ஒரு பிஎம்மா அவர் இருப்பாரா, அவருக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்கா, அவருக்கு அந்த மாதிரியான பொறுமை இருக்குது அப்படின்னு பார்த்தா பாஜகவுடைய ஆதரவாளர்களே பிஎம்க்கு அந்த பொறுமை கிடையாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ இந்த விஷயத்தை பாஜகவும் ஏற்கனவே எலெக்ஷனுக்கு முன்பே
டிஸ்கஸ் பண்ணதான். ஒருவேளை இந்த முறை எலெக்ஷனில் பாஜக தங்களோட பெரும்பான்மை இழக்குது அப்படின்னா அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற டிஸ்கஷன் அவங்க செஞ்சுருக்காங்க. அதன் காரணமாக பிஎம் அவர் ஃபேஸை நம்ம வெளியே கொண்டு வந்து வைக்க வேண்டாம். அதாவது மோடி வந்து அவர் ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டிக்கு தான் அவர் பிஎம் இருந்தார். இப்படி ஒரு கூட்டணி சர்க்காருக்கு அவர் ஒரு பிஎம் இருக்கிறதுக்கான அந்த வாய்ப்புகள் இல்லை, அதெல்லாம் அவரை நம்ம புஷ் பண்ண வேண்டாம் அப்படின்னு பாஜக வட்டாரங்களும் பேசுனதாக ஒரு விஷயம் வெளியே இருக்குது. இப்போ இதனால் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இப்போ யார் அடுத்த பிஎம் ஃபேஸ், ஒரு கூட்டணி என்டிஏ தலைமையிலான ஒரு கூட்டணி சர்க்கார் உருவாகுதுன்னா அதுக்கு யார் பிஎம் ஃபேஸ் அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் பாஜகக்குள்ளே நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான செய்தியாக இருக்குது. இப்போ இந்த டிஸ்கஷன் வரும்போது இந்த டிஸ்கஷனுக்காக உள்ள ஆர்எஸ்எஸ் வரப்போகுது. ஏன் அப்படின்னா, ஏற்கனவே சிஎம் ஃபேஸாக குஜராத்தோட சிஎம் ஃபேஸாக இருந்த நபருக்கு இந்தியாவுக்கான பிஎம் ஃபேஸாக அவர் மாற்றுறதுக்கான முடிவு எடுத்தது ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறத கவனித்தோம். அப்போ இந்த முடிவு இப்போ அடுத்து இந்தியாவுக்கான அடுத்த பிஎம் ஃபேஸ் யார் அப்படின்ற அந்த டிஸ்கஷன் வரும்போது நிச்சயமாக ஆர்எஸ்எஸோட அந்த ஆலோசனை இல்லாமல் அந்த முடிவு நகராது. இப்போ ஆர்எஸ்எஸ் உள்ள வர இருக்குது, ஆர்எஸ்எஸும் வரும், பாஜகவுடைய அடுத்த கட்ட உயர்மட்டத்தில் இருக்கிற முக்கியமான நபர்களும் இதில் கலந்துக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ இதெல்லாம் கலந்துக்கும் பொழுது யார் அவங்க அடுத்த செலெக்ஷனில் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு வரையும் மகாராஷ்டிராவில் நாக்பூர் தொகுதியில் வெற்றி பெற்ற திரு நிதின் கட்கரி ஒன்று, ரெண்டாவது உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த முன்னாள் உத்தரப்பிரதேசனுடைய முதல்வர் தற்போதைய இராணுவத்துறை அமைச்சராக இருந்த திரு ராஜ்நாத் சிங், இவர்கள் இருவரை தான் வந்து ஆர்எஸ்எஸ் வந்து அடுத்த கட்ட பொறுப்பாளர்களாக வச்சுருக்காங்க. ஆனால் இவங்களையும் தாண்டி மூணாவது ஒரு பேர் சொல்லப்படுது. அவர் வந்து கர்நாடகாவை சேர்ந்த ஒரு பிராமணர். அவரை வந்து பெரிய ஃபெமிலியர் ஃபேஸ் கிடையாது. அவர் வந்து ஆர்எஸ்எஸ் அந்த இடத்துக்கு நகர்த்தலாம் அப்படின்னு மாதிரி ஒரு டிஸ்கஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் இது எந்தளவுக்கு உண்மை, நான் மூணாவது சொன்னது எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறது இல்லை. சில அரசியல் வட்டாரங்கள், சில மூத்த பத்திரிகைகள் அந்த விஷயத்தை குறிப்பிடுறாங்க. பட் ஆனால் இப்போ வரைக்கும் என்னன்னா, மோடி வந்து இந்த மாதிரி கூட்டணி சர்க்காரை நடத்துறதுக்கான பொறுமையோ அந்த வில் பவரோ அவர்கிட்ட இல்லை அப்படிங்கிறத ஆர்எஸ்எஸும் பாஜகவும் ஒத்துக்கிறாங்க. அப்படிங்கிற இடத்துல இனி என்ன நடக்க போகுது, இனி அவரோட அடுத்த கட்ட அரசியல் நகர்வு என்னவா இருக்குது அப்படிங்கிறது கவனிக்கிறோம். இப்போ அடுத்த கட்டமாக பெரிய கட்சியாக பாஜக தான் வந்திருக்கு, 241 வச்சுருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்குறாங்க. அப்படின்ற பட்சத்தில் நாளைக்கு ஜனாதிபதி அந்த கட்சி சந்தித்து ஆட்சி அமைக்க ஆதரவு கோரினாலும் ஆட்சி அமைக்கிறதுக்கான அந்த லெட்டரை பார்த்து அந்த லெட்டரில் விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா ஜனாதிபதி அவங்களுக்கான அனுமதி கொடுத்து குறிப்பிட்ட டைம் கொடுத்து இந்த டைமுக்குள்ளே உங்களோட பெரும்பான்மையை நீங்கள் உங்களுடைய நம்பகத்தன்மையை நீங்கள் நாடாளுமன்றத்தில் காட்டணும் அப்படின்ற விஷயத்தை கொடுப்பாங்க. அதை நோக்கி நகரணும் அப்படின்னா திரும்ப இந்த இடத்துல தான் வந்து நிற்கும். கூட்டணி என்டிஏல இருக்க எல்லாருமே மோடி ஏற்றுக்கிற இடத்துக்கு வரணும். அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இப்போதைக்கு இல்லை அப்படிங்கிறதான் இப்போ தெரிய வந்திருக்கு. இப்போ அடுத்த கட்டமாக யாருக்கு என்னென்ன நிபந்தனைகள் இருக்குது, அதாவது என்டிஏக்குள்ளே இருக்கக்கூடிய மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு என்னென்ன நிபந்தனைகள், அந்த நிபந்தனைகளை பாஜக பூர்த்தி செய்கிறதுக்கு எந்த அளவுக்கு இறங்கி வருது, அதை பொறுத்து தான் இனி இந்தியாவுடைய அடுத்த கட்ட 5 ஆண்டுக்கான அரசியல் பயணிக்கும். ஒருவேளை அது போன்ற கடுமையான நிபந்தனைகளுக்கு பாஜக ஒத்து வராமல் போனால் அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய இந்திய கூட்டணிக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பு இங்கே இருக்க பாஜக தவிர்த்து மற்ற எல்லா கட்சிகளும் அங்கே ஒன்றா போய் இணைஞ்சு அவங்களுக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிட்டத்தட்ட 10% தான் இருக்குன்னு சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா பல கட்சிகள் அது ஒன்றிணைகிறாங்க. பல கட்சிகள் ஒன்றிணைகிறதுனால அவங்க உருவாக்கக்கூடிய அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம்ங்கிறது ரொம்ப டஃப்பானதாக இருக்கும். ஏன்னா எல்லாரையும் திருப்திப்படுத்துகிற வகையில் அப்படி ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் உருவாக்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமான ஒவ்வொரு நிபந்தனைகளும் அதுக்குள்ளே என்னென்ன நிபந்தனைகள் இருக்குன்னு தெரியாது. அப்படி அந்த நிபந்தனைகள் தான் இனி வர இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய அடுத்த கட்ட 5 ஆண்டுக்கான அந்த அரசியலை தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கவனிச்சுக்கிட்டு இருக்கோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு இந்திய அரசியல். அடுத்த கட்ட நகர்வு எதை நோக்கி நகருது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். மிக்க நன்றி.